ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இப்போது நான் சொல்ல போகிற ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக வந்துட்டு மனசில் வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டடி பண்ணணும். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ஒவ்வொரு சின்ன மூமெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே போல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நானே கூட வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதாவது வந்துட்டு வண்டியில் போகும்பொழுதோ அல்லது வேற ஒரு ஒர்க்கை பண்ணிக்கிட்டோ இந்த ட்ரேடெல்லாம் வந்துட்டு பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு 5 பைசா மூமெண்ட், அதாவது வந்துட்டு டிக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த 5 பைசா மூமெண்ட் கூட வந்துட்டு மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதெல்லாமே வந்துட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே கைஸ், இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸ்க்கு தான் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, நான் 30 மினிட்ஸில் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 85 வீடியோஸ்க்கு மேலே வந்துட்டு ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக வந்துட்டு இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு போயிடுறேன். நான் 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிவிட்டு இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணும்பொழுது 3 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்குவேன். இப்போது நான் 3 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணோன்னா வந்துட்டு பாருங்கள் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பாருங்கள். நேத்தியோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வருது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பையிங் டிசிஷனோ அல்லது செல்லிங் டிசிஷனோ வந்துட்டு மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல, அதாவது ஒரு 9:30க்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆகுது. அதாவது சினாரியோ 3ல் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த க்ரைட்டீரியா வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா செல்லிங் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். நான் இங்கே எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது 77,275. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் தான் வந்துட்டு எனக்கு என்ட்ரிக்கான மதர் கேண்டல். ஓகே, ஸோ அதனால் இப்போது நான் 77,275 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 77,300 புட் ஆப்ஷன் சார்ட் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது சென்செக்ஸோட 77,300 புட் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, இப்போது ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 9:30க்கு மேலே ஒரு செல்லிங் வியூ வந்துட்டு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் ஸ்பாட் சார்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் தான் வந்துட்டு நமக்கு மதர் கேண்டல். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ட்ரேடை வந்துட்டு எடுக்கணும். நான் எப்பயுமே வந்துட்டு கேண்டலோட ஹையில் வந்துட்டு நான் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ண மாட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே 284 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய என்ட்ரி ப்ரைஸு. 284 ரூபாயில் நான் வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்படின்னா 284 ரூபாயிலேருந்து எனக்கு 25%, அதாவது வந்துட்டு 213 ரூபா வந்துட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே நான் 284 ரூபாயிலே வந்துட்டு என்னோடய ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, 284 ரூபாயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அண்ட் டார்கெட் ஆர்டர் ரெண்டுமே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 11:15க்குள்ளே இந்த ட்ரேடு வந்துட்டு டார்கெட் போச்சு அப்படின்னா நான் வந்துட்டு டார்கெட் புக் பண்ணணும், அல்லது ஸ்டாப் லாஸ் போச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு புக் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் இருக்குல்ல, இந்த கேண்டல் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11-12 கேண்டல். இந்த கேண்டல் முடியும் பொழுது 11:15 இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் ப்ராஃபிட்டு. ஓகே, 284 ரூபாயில் வந்துட்டு என்ட்ரி எடுத்தது. இந்த கேண்டல் முடியும் பொழுது வந்துட்டு இதோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 310 ரூபா. ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு என்னோடய ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வெளியே வந்துட்டேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஆனால் வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். என்னோடய டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50%, 426 ரூபா. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1250 ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் வந்துட்டு ரீச் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இந்த ட்ரேடை வந்துட்டு இப்படியே ஸ்டாப் லாஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் அந்த ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துடுவேன். ஓகே, நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியிட்டு வந்துட்டேன். ஓகே கைஸ், இப்போது நேத்தியோட ட்ரேட்ஸையும் பார்த்துடலாம். இது சென்செக்ஸோட மண்டே சார்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், நாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா மண்டே இந்த
அதாவது ஃப்ரைடேவோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நியரஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு அகெயின் அங்கே இருந்து வந்துட்டு மார்க்கெட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது நம்ம என்ட்ரி க்ரைட்டீரியா வந்துட்டு மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு இம்மிடியேட்டாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதாவது 9:33 கேண்டில். ஓகே, இப்போது ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ட்ரிக்கான க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி நம்ம கோர்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி க்ரைட்டீரியா அதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மேட்ச் ஆகலை. ஸோ நாம் ராங் டைரெக்ஷனில், அதாவது வந்துட்டு ஒரு பையிங் வியூவும் நாம் வந்துட்டு எடுக்கலை. அகைன் வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இங்கே ஒரு கேப் இருக்குது. நீங்கள் இதை பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்கள், அதாவது ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கேப் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? இது நடந்தது வந்துட்டு 3rd February வந்துட்டு நடந்திருக்கு. ஓகே, இங்கே ஏதாவது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம் 10:45க்குள்ளே வந்துட்டு ஏதாவது ட்ரேட் வந்தது அப்படின்னா எடுப்போம், அதர்வைஸ் வந்துட்டு எடுக்க மாட்டோம். ஓகே, இங்கே பாருங்கள் 10:12க்கு அப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கேண்டில் டச் ஆகிட்டு வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துலலாம் நம்ம ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா டார்கெட்டும் போகாது, ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆப்ஷன் ப்ரைஸ் மெல்ட் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ட்ரி க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ண போகிறோம், அதர்வைஸ் வந்துட்டு பண்ண போகிறதில் இல்லை. இந்த என்ட்ரி க்ரைட்டீரியா அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சார்ட் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நம்மளை டெம்ப்ட் பண்ணும். ஸோ அந்த டெம்ப்ட்டுக்கெலாம் வந்துட்டு நம்மளோட மனசை வந்துட்டு இடம் கொடுக்காம நமக்கு தேவை லாபம். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் செட்டப் வந்ததை மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 o'clock ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஏற்கனவே இருந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இது வேல்யூவாக இருந்தது அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா யூட்டர்ன் எடுத்து போயிட்டுருக்கோம். ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு ஹியூஜான வந்துட்டு ஒரு பையிங் ஆர்டர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே இருந்திருந்தது அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டு மார்க்கெட்டு யூட்டர்ன் எடுத்து போயிருந்துருக்கணும். ஆனால் அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் நடக்கிறதில்ல. அதாவது நாம் வச்சிருக்க க்ரைட்டீரியா மேட்ச் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளோட கேபிட்டலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ராடக்டாக வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு 1 o'clock ஆகுது இல்லைங்களா, ஒரு 1:15க்கு மேலே இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ரிவர்சல் பாயிண்ட் வந்தது அப்படின்னா நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவேன். அகைன் இங்கே ஏதாவது ரிவர்சல் பாயிண்ட் வந்தது அப்படின்னா நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இப்போ வந்துட்டு நான் மார்க்கெட்டை வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சது அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்துட்டு மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தாலே நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆகாமல் நம்மளோட அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே ஏற்கனவே வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதன்படி தான் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு ஒபே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே இருந்த இந்த ப்ரீவியஸ் டே லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட பாட்டம் லைன்லேருந்து ஏதாவது ரிவர்சல் ஆனால் நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ப்ரீவியஸாக இருந்த அந்த 15 மினிட்ஸுக்கு லோவுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே, அதாவது இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே 15 மினிட்ஸோட ஹை பாயிண்ட்டு, இது லோ பாயிண்ட்டு, இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. இம்மிடியேட்டாக வந்துட்டு பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டல் வந்துட்டு கொடுக்குது. இந்த 1:39 கேண்டல் நல்ல ஒரு பையிங் கேண்டல். ஓகே, இப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே 77,146 இருக்கு இல்லையா, அதனால் நம்ம ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸு 77,100 அப்படிங்கிறது தான் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நான் 77,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். இது 77,200 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த கேண்டல் தான் 1:33 கேண்டல். ஓகே, இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்துட்டு நல்ல மொமெண்டம் வந்துட்டு ஆகிடுச்சு. இந்த ப்ரைஸ்லேருந்து நாம் என்ட்ரி எடுக்க வேண்டியது இந்த 50% தான் வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். அதாவது 313 ரூபாயில் தான் வந்துட்டு நாம் என்ட்ரி வந்துட்டு எடுக்கணும்.
மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா இந்த இடத்துல மொமெண்ட்டை வந்துட்டு நல்லா ஹியூஜாக வந்துட்டு கொடுத்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு டவுன் வந்துட்டு ஆச்சு. எதுக்காக நான் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, இது ஒரு கன்ஃபர்மேஷன் ட்ரேடு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போது இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது நம்மளோட என்ட்ரி க்ரைட்டீரியா மேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும்பொழுது அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி க்ரைட்டீரியா மேட்ச் ஆகி ட்ரேடு வந்துட்டு வருது. ஆனாலும் இங்கே ஒரு இதை நம்ம பார்க்கணும், என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் வந்துட்டு நமக்கு சூட்டபுளாக இல்லை. இருந்தாலும் இந்த ட்ரேடை வந்துட்டு அவாய்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக லோ கேபிட்டல், அதாவது நம்மளோட டிப்ளாய் பண்ணுற கேபிட்டலை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். நான் ரொம்ப கம்மி பண்ணி தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு 313 ரூபாயில் வந்துட்டு நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 234 ரூபாய் இருக்கும். டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 269 ரூபா 50 பைசா. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்கள், நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோட ஹை வந்துட்டு போயிருக்கு பாருங்கள், இங்கே போயிருக்கு, இங்கே ஹை காமிக்க பாருங்கள். இதோட ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 469 ரூபா 80 காசு. நம்மளோட டார்கெட் ப்ரைஸ்லேருந்து ஜஸ்ட்டு 30 பைசே தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு போயிருக்கு. ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, அந்த 50% டார்கெட் நான் ஏன் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் கூட சேர்ந்தே வந்துட்டு ட்ராவல் பண்ணணும், ஆனால் ட்ரேடு வந்துட்டு பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.